சத்யநாராயண அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி நாராயணான்னு ஒரு துளசி வச்சாலே போதுமா ஒரு சந்தோஷம் அடைஞ்சிடுவார். அப்பேற்பட்ட சத்யநாராயண மகாவிஷ்ணு நிறைய புஷ்பங்களோட நிவேத்தியங்களோட மந்திரங்களை சொல்லி பூஜை பண்றதுனால சந்துஷ்டி ஆயிடுறாரு. அப்பேற்பட்ட சந்துஷ்டி ஆயிடுறாரு. ஒரு துளசிக்கே சந்தோஷம் அடையக்கூடியவர் எவ்வளோ புஷ்பங்கள் பண்றோம், எவ்வளோ நிவேத்தியங்கள் பண்ணுறோம், எவ்வளோ மந்திரங்கள் சொல்ல போறோம். இதெல்லாம் பண்ணதுனால அவ்வளோ சந்தோஷம் அடைய போற. இந்த ஆசிரமத்துல, இந்த ஆனந்தாசிரமத்துல இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பௌர்ணமியுமே இந்த சத்யநாராயண பூஜை வெகு விமர்சையா பண்ண போறா, வெகு விமர்சையா பண்ண போறா. அதனால பக்தர்களும் சிஷ்யகோடிகள் எல்லாரும் இந்த சத்யநாராயண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமியுமே சரியா 6 மணிக்கு இந்த பூஜை ஆரம்பிக்க போறோம். பாக்கியம் இருக்கிறவா தான் இந்த பூஜையிலே கலந்துக்க முடியும். ஏன்னா குரு சன்னதியில இந்த பூஜை பண்றதுக்கும் கேட்கறதுக்கும் பாக்கியம் இருந்தாதான் பண்ண முடியும். அது அப்பேற்பட்ட இந்த ஒரு உன்னதமான நாளில் குரு சன்னதியில சித்ரா பௌர்ணமியில இந்த பூஜையானது சத்யநாராயண பூஜை ஆரம்பிக்கிறோம். இனிமே ஒவ்வொரு பௌர்ணமியும் நடக்க போறது. யாராருக்கெல்லாம் இச்சை இருக்கோ, ஆசை இருக்கோ, இந்த பூஜையில கலந்து போவோம். முடிஞ்ச கைகளையும் பண்ணலாம். இல்ல எதுவுமே முடியலையா, ஜஸ்ட் வந்து உட்காந்து இந்த மந்திரத்தையும் இந்த கதையை சிரவணம் பண்ணாலே போதும். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம். சில பேர் அவா முடிஞ்ச பூஜைக்கு உண்டான இதெல்லாம் பண்ணி நீங்களாக ஸ்பான்சராகவும் எடுத்துட்டு நீங்களே கூட பிரதானமாக உட்கார்ந்து பூஜைகள் பண்ணலாம். அவருடைய குடும்ப சௌகரியத்தை பொறுத்து. ஆனா அவசியம் இந்த பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப உச்சிதம். அதாவது ஒரு எளிமையான ஒரு பூஜைக்கு பெரிய மகத்துவம், பெரிய லாபம் எது கிடைக்கிறது அப்படின்னா சத்யநாராயண ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் பூஜை, கதைனா 1 மணி நேரம் தான். ஆனா அந்த 1 மணி நேரம் பூஜைக்கு நமக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன்களே நமக்கு கிடைச்சிடும். அப்பேற்பட்ட சத்யநாராயண பூஜை நம்முடைய ஆனந்தாசிரமம் குருவினுடைய சன்னதியில இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து நடக்க போது எல்லா பக்தரோடிகளும் இந்த பூஜையில கலந்துட்டு வாழான முடிஞ்ச கைங்கரியத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசிரம சார்பாக கேட்டு மேற்கொண்டு சத்யநாராயண பூஜை கேட்கிறோம். கடைசிய கதைகள்லாம் வரும். அவசியம் எல்லாரும் இருந்தது கதையை சிரவணம் பண்ணிட்டு பிரசாதத்தை ஸ்வீகரிச்சு சென்று தான் போகணும். பூஜை ஆரம்பிக்கும். நம பார்வதி பதயே ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் எல்லாரும் பண்ணிக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் ததிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपते ते अग्रियुगं स्मरामि. करिष्यमाणस्य सत्यनारायण पूजा कर्मणः निर्विघ्नेन मद समाप्त्यर्थम् आदौ हरिद्रा विघ्नेश्वर पूजां करिष्ये. आदौ हरिद्रा विघ्नेश्वर पूजां करिष्ये.
చేయబెట్టుకోండి. అవముపస్పృశ్య చేయబెట్టి మూసుకోండి. ఇట్లా ఇటు పుష్పాలు పెట్టి లోపల వేయండి. ఓం కలశస్సుముఖే విష్ణు కంఠే రుద్ర సమాశ్రితః మూఢే తత్ర స్థితో బ్రహ్మ మధ్యే మాతృగణా స్మృతాః కుక్షౌ తు సాగరాः సర్వే సప్తద్వీపా వసుంధరా ऋग्वेदोऽथ यजुर्वेदः सामवेदोऽप्यथर्वणः अंगैश्च सहिताः सर्वे गणतां समाश्रिताः आयान्तु देव पूजार्थं दुरितक्षयकारकाः गंगे यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु। पूजाद्रव्याणि च प्रोक्ष्य आत्मानं च प्रोक्ष्य प्रार्थना చేసుకోండి. ఓం గణానాం త్వా గణపతిగ్నే హవామహే ప్రియాణాం త్వా ప్రియపతిగ్నే హవామహే నిధీనాం త్వా నిధిపతిగ్నే హవామహే వసోమమా. ఓం అస్మిన్నే హరిద్రాపిపే సోగం విఘ్నేశ్వరం ధ్యాయామి విఘ్నేశ్వరమావాహయామి విఘ్నేశ్వరస్య విదమాసనం విఘ్నేశ్వరాయ నమః. భాగయోః పాద్యం సమర్పయామి हस्तयोरर्घ्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि भूर्भुवस्सुवः स्नानं समर्पयामि आचमनीयं समर्पयामि वस्त्रोत्तरीयाभरणार्थम् अक्षतान् समर्पयामि छत्रपटनिप्रियते हरिद्राचन्दनं समर्पयामि हरिद्राकुङ्कुमं समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पैः पूजयामि विविधाक्षतैः ॐ सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ॐ कपिलाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम बालचन्द्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुण्डाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम हेरम्बाय नमः ओम स्कन्दपूर्वजाय नमः ओम विघ्नेश्वराय नमः नानाविधानि परिमलपत्रपुष्पाणि समर्पयामि। ओम दशान्नं गुरुदेवं पुनश्च मनोहरम् आप्तेय सर्वदेवानां भूगोलं प्रतिगृह्यतां भूमाध्यापयामि। साध्यस्तिवर्तितं युक्तं पण्डितायोजितं मया प्रधानमङ्गलं दीपं त्रैलोक्यदियावहं प्रत्यक्षदीपं दर्शयामि। विघ्नेश्वराय नमः फलानि नैवेद्यं निवेदयामि नाथमणिं समर्पयामि परमात्मने कोटि भूमि प्रथमानि नागरिकयोः कर्पूरयोगं ताम्बूलं विद्यतां मूलं समर्पयामि समर्पयामि समर्पयामि। ओम नमो ज्ञानवदये नमो गणपतये नमो प्रपदपदये नमस्ते स्वल्पोदराय गमन्ताय विघ्नाय वदुराय श्रीवरदमूर्तये नमो नमः। ईदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। विघ्नेश्वराय नमः कर्पूरनीराजनं दर्शयामि नीराजनानं प्रमाणमणीयं समर्पयामि। रक्षां धारयामि ज्योतिरक्षां धारयामि। पुष्परेतुकोटि प्रार्थना చేసుకోండి. ఓం సుమతస్యేకదంతస్య కపిలోదరకర్ణకః లంబోదరస్య వికటో విఘ్నరాజో వినాయకః ధూమకేతుర్గణాధ్యక్షం బాలచంద్రో గజాననః వక్రతుండశూర్పకర్ణో హేరంబస్కందభూవరః షోడశైతాని నామాని దుర్పడే శృణుయామి। ज्ञानंदे विवाहेन प्रवेदे नित्यमे तथा संग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते। भक्तदुर्ग महाकार्या सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। विघ्नेश्वराय नमः। प्रार्थनां समर्पयामि। ಎಲ್ಲರೂ ಪ್ರೇಯರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಶ್ಲೋಕ ಚುಮ್ಮುವರು ಐದನರತ್ತನೈ ಆಣೈ ಮುಗತ್ತನೈ ಇಂದಿಂಗಿಲಂಬಿರೈ போலும் ஜெயிச்சினை நந்தி மகந்தனை
கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஈஸ்வராய நமஹ பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. அண்ணா சொல்லுவோம் ரெண்டு போயிட்டு அனயா பூஜயா விக்னேஸ்வர சுப்ரீத சுப்ரதமோ வரதாவது விக்னேஸ்வர பிரியதாம் மங்கள மகா கணபதி மூர்த்திக்கு ஜெய். शुक्लां वरदरं विष्णुं वलिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ॐ भूर्भुवस्वरो अमोवाप्ते समस्ते दुरिते क्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थं शुभे शोभने मूर्ते ब्रह्मणः द्वितीयवराब्दे श्रीनवराब्दे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे भागे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शताब्दे अस्मिन् वर्तमाने यावहारिके प्रभवादीनां संवत्सराणां मध्ये पराभवनामसंवत्सरे उत्तरायणे वसन्तऋतौ मेषमासे शुक्लपक्षे पौर्णम्यां शुभदिनोपादरमावासस्तु ऋतुमात्रयुक्तायां स्वातिनक्षत्रयुक्तायां सिद्धिनामयोग भवकरण एवं गुणविधेयेन विदिष्टायाम् अस्यां वर्तमानायां पौर्णम्यां शुभतिथौ गोत्र नक्षत्रं అందువల్ల ఆది గోత్రం నక్షత్రం ఆదికార నక్షత్రం రాశి పేరు కులందరి పేరు నక్షత్రం எல்லாம் சொல்லிக்கோங்க. जन्म नक्षत्रे जन्म राशो जातस्य लग्नं मम सह कुटुम्बस्य सर्वाभीष्टे सिद्ध्यर्थं पदे पदे क्षेम अभिवृद्ध्यर्थं धर्मे अर्थे कामे मोक्षे चतुर्विधे फलपुरुषे अर्थे सिद्ध्यर्थं इष्टकाम्यार्थे सिद्ध्यर्थं विशेषेण सह कुटुम्बस्य क्षेमः धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्ते मंगले अवाप्त्यर्थं समस्ते दुरिते उभे शान्त्यर्थं धर्मार्थे काममोक्षे चतुर्विधे फलपुरुषे अर्थे सिद्ध्यर्थं सिद्धिदे चिन्तिदे मनोरथे अवाप्त्यर्थं श्री सत्यनारायणे मूर्ति उद्दिश्य श्री सत्यनारायणे स्वामिनः प्रीत्यर्थं प्रसाद सिद्ध्यर्थं सर्वमंगल प्राप्त्यर्थं चित्रा पौर्णमी शुभदिने यथाशक्ति षोडशे उपचारे सत्यनारायणे पूजां करिष्ये तदंगं नवग्रहे इंद्रादि अष्टदिक् पालके देवता गणपत्यादि पंचलोके पाले पूजाराधनं करिष्ये अपरूपस्पृश्य पुष्पर्तुं गणपति प्रार्थना ओम गणानान्त्वा गणपादिके हवामहे प्रियाणान्त्वा प्रियपादिके हवामहे इधीनान्त्वा विपदिके हवामहे वसोममा
पुनरागमनाय च ओम क्षत्रस्य राजा वरुणोऽधिराजः नक्षत्राणां तदभिषक्वसिष्ठः तौ देवेभ्यः कृणुतो दीर्घमायुः कलशत्र पूजा பண்ணுவானா வீட்ல பண்டு பண்டானிக்கே ஹவாமஹே பியானாந்த்வா பியபானிக்கே ஹவாமஹே இதீனா வானிதிபலிக்கே ஹவாமஹே வசோமமா ஓம் தத்வாயாமி பிரம்மாணா வந்தாமான சதா சாஸ்தே ஜயாமானோ அமித்திஹி அஹே ஹே நமானோ வருத்திகமோ ஜலோஷக்தே நமானோ பிரமோஷி अस्मिन् कुम्भे दहनतीर्थानि वयं वरुणं स्मरामि नक्षत्रवेदिक कलशः वरुणमावाहयामि वरुणस्य इदमासनम् ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात् ॐ साङ्गं सायुधं सवाहनं सशक्ति पत्नी पुत्रपरिवार समेतं श्री महागणपतिं ध्यायामि महागणपतिं लोकपालकं ध्यायामि नक्षत्रतो चेवेमि आवाहयामि आसनं समर्पयामि ॐ आब्रह्मन् ब्राह्मणो ब्रह्मवत्यलीलायता शूरानिकं ज्योतिर्व्याधिमारथोजायता वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् साङ्गं सायुधं सवाहनं सशक्तिं पत्नी पुत्रपरिवार समेतम् अस्मिन् कुम्भे ब्रह्माणं लोकमानकं ध्यायामि आवाहयामि नक्षत्र आसनं समर्पयामि इदं विघ्नमे त्रेधानि दाते पदं समोर्मध्यमाङ्गे सुरे स्वाहा नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् साङ्गं सायुधं सवाहनं सशक्तिपत्नी पुत्रपरिवारसमेतं श्री महाविष्णुं लोकमानकं ध्यायामि आवाहयामि नमस्ते रुद्रमन्यवामुतो दहिषामे नमः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् अस्मिन् कुम्भे श्री रुद्रमहेश्वरं ध्यायामि आवाहयामि अम्बे अम्बिके पामानिके नमानयति कश्चन सशस्त्य काम्बेनवासिनीं कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् अस्मिन् कुम्भे गौरीं लोकपालकं ध्यायामि आवाहयामि गणपति ब्रह्म विष्णु रुद्र गौर्यै नमः आसनान्तं अक्षतान् समर्पयामि चित्तमे पादयो पाद्यं समर्पयामि यज्ञं समर्पयामि आचमनीं समर्पयामि पूर्वस्मस्नानं समर्पयामि आरवणीं समर्पयामि रुद्रोत्तरीयावरणां अक्षतान् समर्पयामि सतम अक्षर पुष्पताक्रिया पुष्पदिव्यश्रीवरमणदन्तान्तारयामि अनिद्राकुङ्कुमं समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पैः पूजयामि गणपतये नमः ब्रह्मणे नमः विष्णवे नमः रुद्राय नमः गौर्यै नमः पंचपालदेवताभ्यो नमः नानाविधानि परिमलपत्रपुष्पाणि समर्पयामि धूपमाग्रापयामि ॐ दशाङ्गं कुलोपेतं सन्तमनोरं माद्रेयस्तपदेवान् गोपोजं प्रतिगृह्यतां धूपमाग्रापयामि पट्टनिवेद्येन भूर्भुवस्सुवः पंचपालदेवताभ्यो नमः यदाभागनैवेद्यं निवेदयामि आचमनीयं समर्पयामि नक्षत्रवेदशास्त्रोपचारान् समर्पयामि नवग्रह पूज्यवतो ॐ जपाकुलुकन्ताशं काश्यपेयं महाद्युतिं तमोलिं सर्वमाभग्नं प्रणतोऽस्मि मुदा प्रणतोऽस्मि दिवाकरम् अस्मिन् मण्डले सूर्यग्रहं ध्यायामि आवाहयामि सूर्यग्रहस्य इदमासनं तदिशक्ततुषारावं
सम्भोगुणभूषणम् अस्मिन् कुण्डे चन्द्रग्रहं ध्यायामि आवाहयामि धरणी गर्भसम्भोगं विद्युत्कान्तिसमप्रभं कुमारशक्तिहस्तं च मङ्गलं प्रणमाम्यहम् अस्मिन् कुण्डे अस्मिन् कान्ये च अङ्गारग्रहं ध्यायामि आवाहयामि प्रियं गोरिकाश्यां रूपेणां प्रतिमं बुधं सौम्यं सौम्यगुणोपेतं तं बुधं प्रणमाम्यहम् उदग्रं ध्यायामि आवाहयामि देवानां च ऋषीणां च गुरुं काञ्चनगम्यं बुद्धिबोधं त्रिलोकेशं तन्नमामि बृहस्पतिं बृहस्पतिग्रहं ध्यायामि आवाहयामि हिमकुन्दमणानां दैत्यानां परमं गुरुं शास्त्रप्रवक्तारं भार्गवं प्रणमाम्यहम् शुक्लग्रहं ध्यायामि आवाहयामि नीलाञ्जनगमाभागं रविपुत्रयमाग्रजं छायामार्ताण्डसम्भोगं तन्नमामि शनैश्चरम् अस्मिन् धान्यस्योपरि शनैश्चरग्रहं ध्यायामि आवाहयामि अर्थकार्यं महावीर्यं चन्द्रादित्यनिवर्धनं सिंहिकागर्भसम्भूतं तं राहुं प्रणमाम्यहम् अस्मिन् धान्यस्योपरि राहुं ध्यायामि आवाहयामि फलासपुष्पसङ्काशं तारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं घोरं तं केतुं प्रणमाम्यहम् केतुं ध्यायामि आवाहयामि आदित्यादिनमग्रहदेवताभ्यो नमः आसनं समर्पयामि इन्द्रं लोकपालकं ध्यायामि आवाहयामि अग्निं लोकपालकं ध्यायामि आवाहयामि यमं लोकपालकं ध्यायामि आवाहयामि निरुतिं लोकपालकं ध्यायामि वरुणं लोकपालकं ध्यायामि वायुं लोकपालकं ध्यायामि कुबेरं लोकपालकं ध्यायामि ईशानं लोकपालकं ध्यायामि इंद्रादि अष्टदिक्पालकदेवताभ्यो नमः आसनं अक्षर आसनं समर्पयामि नवग्रहदेवतासहित अष्टदिक्पालकदेवताभ्यो नमः तीर्थोपरिपादयोपाद्यं समर्पयामि आसवणीयं समर्पयामि स्नानं समर्पयामि आसवणीयं समर्पयामि वस्त्रोत्तरीयाभरणार्थम् अक्षतान् समर्पयामि चन्द्रपुष्पताकिवेदि विद्युश्रीवरिमलगन्धां धारयामि हरिद्रामुक्तं समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पैः पूजयामि सूर्यग्रहाय नमः चन्द्रग्रहाय नमः अङ्गारग्रहाय नमः बुधग्रहाय नमः बृहस्पतिग्रहाय नमः शुक्रग्रहाय नमः शनैश्चरग्रहाय नमः राहुग्रहाय नमः केतुग्रहाय नमः इंद्राय नमः अग्नये नमः यमाय नमः निरुतये नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः नवग्रहदेवताभ्यो नमः इंद्रादिक्पालकदेवताभ्यो नमः सत्यनारायण श्रवण ओम नी
दुर्विचक्रमे त्रेतानि जाते पदम् समोघमद्यवाद्ये गुरे स्वाहा नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। ओम अस्मिन् चित्रपटे अस्मिन् कुम्भे च श्री सत्यनारायण स्वामिनं ध्यायामि। ओम आवागये पुनादेकं सत्यनारायणं प्रभुं लोकनाथं त्रिलोकेशं कौस्तुभाभरणं हरिं। ओम श्री सत्यनारायण स्वामिने नमः। अस्मिन् चित्रपटे अस्मिन् कुम्भे च अक्षरयोः पूर्णम् आवाहयामि। ओम अस्य श्री प्राणप्रदत्त महामन्त्रस्य हरिद्रोत्साहमाधर्मणश्चन्दांसि सकल गणकृत्तिगंगानगारणि प्राणयुक्ते परादेवताभ्यां बीजं देवी बीजं ह्रीं शक्तिः क्रों वेद प्राणप्रदत्तान्ते देव नियोगः राम पुष्टाभ्यां नमः ह्रीं दत्तनीभ्यां नमः ओम मध्यमाभ्यां नमः त्रैवणामिकाभ्यां नमः रौद्रक्तिकाभ्यां नमः राहान्तकर्करवृत्ताभ्यां नमः लोकयानि नमः नीन्द्रदेव नमः कुण्डकानि वेदेवेन्द्रजाय मूलं नेत्रक्रियाय गोचरहास्त्राय पठेन्मुखवस्रो इति दिग्बन्धः ध्यानं पुष्पनक्षत्रमपि प्रार्थयति रक्ताम्बोदितबोधोल्लधरणरोजातिरोडाकराब्जैः पाशम्बोधन्तरिक्षुब्धो मणिगुणमोक्षं गुणं मध्यवाणाय प्राणाग्निकवान् दिनजनलतितामीकवक्षोरुमाढ्या देवी बालार्कवर्णा भवतु सुखकरी प्राणशक्तिः परानः। हंससोऽग्नो हंसः स्यां प्राणो विगतो स्यां प्राणो धर्मेन्द्रियाणि वाङ्मनश्चक्षुश्रोत्रं चैतन्येन पुष्पम् वाङ्मनश्चक्षुश्रोत्रं नीत्वा प्राणपादपाणिपस्थानि चिरं सुखं तिष्ठन् निर्माण पुष्पम् चिरं सुखं तिष्ठन्तु स्वाहा। अबाधिता भवता स्थापिता भवता सन्निहिता भवता सन्निरुद्धा भवता सुप्रीता भवता सुप्रसन्ना भवता वरदा भवता प्रसीद प्रसीद स्वामी सर्वजगन्नाथा यावत् पूजावसानकं तावत् त्वं प्रीतिभावेन कुम्भेऽस्मिन् चित्रपटेऽस्मिन् सान्निध्यं कुरु। पुष्पमे आवाहनाभ्य सत्यनारायण स्वामिने नमः। प्राणान् प्रतिष्ठापयामि। प्राणप्रतिष्ठापकाले आम्रमणिवेद्यं निवेदयामि आचमनीयं समर्पयामि। ओम क्षीराब्दो शेषशयन शालिने परमात्मने धर्मादिचरणं वेदैः धृतं रत्नासनं परं सत्यनारायण स्वामिने नमः। अक्षता आसनार्थम् अक्षतान् समर्पयामि। व्यक्तां व्यक्तस्वरूपाय ऋषिकवतये नमः। मया निवेदितो भद्रा हर्योग्यं प्रतिगृह्यताम्। सत्यनारायण स्वामिने नमः। हस्तयोः समर्पयामि। नारायण नमस्तेस्तु नरकार्णवदारके काव्यं गृहाण देवेश मम सौख्यं निवर्धय। सत्यनारायण स्वामिने नमः। पादयोः पाद्यं समर्पयामि। मन्दारिण्यास्तु यद्वारी सर्वाभरणहरं शुभं कलिदं कल्पितं देव सम्यगाशं यतां त्वया। सत्यनारायण स्वामिने नमः। आचमनीयं समर्पयामि। आचमनीयं समर्पयामि। स्नानं पञ्चामृतैर्देव विहारपुरुषोत्तम अनाथनाथ सर्वज्ञः येर्वाणं प्रतिगृह्यत प्रणतप्रिय। सत्यनारायण स्वामिने नमः। पुष्पाणि प्रोक्षं चेत् सत्यनारायण स्वामिने नमः। स्नानं समर्पयामि। ओम आमोहिष्ठामा योगमस्ताना ऊर्जेदा साधना मणेरणाय तत्सामे योग शिवना मोर सत्या भागे जबीरी ममाना तस्माय नमो आमो
सूक्त समायुक्ते यज्ञसाम समन्विते स्वर्णाभरण देवेश वाससी प्रतिगृह्यता सत्यनारायण स्वामिने नमः वस्त्रार्थम् अक्षतान् समर्पयामि ब्रह्म विष्णु महेशैर्यत् निर्मितं ब्रह्मसूत्रकं तेन यज्ञोपवीतेन प्रीयतां कमलापतिः सत्यनारायण स्वामिने नमः यज्ञोपवीतार्थम् अक्षतान् समर्पयामि श्रीकण्ठं चन्दनं दिव्यं गन्धाढ्यं सुमनोहरं विलेपनं सुरश्रेष्ठ चन्दनं प्रतिगृह्यतां चन्द्रतुटुः दिव्य श्रीवरिमणगन्धां धारयामि हरिद्रां कुङ्कुमं समर्पयामि मल्लिकानि सुगन्धीनि मालत्यादीनि वै प्रभो मया कृतानि पूजार्थं पुष्पाणि प्रतिगृह्यतां सत्यनारायण स्वामिने नमः पुष्पमालां समर्पयामि पुष्पैः पूजयामि अंगभूत पादत्रे कांचि शिरस्वरे भूपण्डेव पुष्प ओम श्री नारायणाय नमः पादौ पूजयामि ओम चेतनाय नमः पुष्पौ पूजयामि काणस्वरूपिणे नमः चन्दे पूजयामि विश्वरूपाय नमः चारुणी पूजयामि जगन्नाथाय नमः मुख्यं पूजयामि कमलानाभाय नमः नाभिं पूजयामि जगत्कुक्षये नमः कुक्षिं पूजयामि लक्ष्मी विलसत्पक्षसे नमः पक्षस्थलं पूजयामि चक्रादिहस्ताय नमः हस्तान् पूजयामि चतुर्बाधवे नमः बाहून् पूजयामि श्रीकण्ठाय नमः कण्ठं पूजयामि चन्द्रमुखाय नमः मुखं पूजयामि सत्यवादते नमः वक्त्रं पूजयामि ओम शीशाय नमः नासिकां पूजयामि रवीन्द्रलोचनाय नमः नेत्रे पूजयामि दिक्श्रोत्राय नमः श्रोत्रे पूजयामि सर्वव्यापिने नमः शिरः पूजयामि सत्यनारायण स्वामिने नमः पादत्रे शिरस्वरे सर्वाण्यङ्गानि पूजयामि अष्टोत्तरम् ओम सत्यनारायण स्वामिने नमः श्रीकृष्णाय नमः कमलानाभाय नमः वासुदेवाय नमः सनातनाय नमः वासुदेवात्मजाय नमः पुण्याय नमः लीलामानन्दविग्रहाय नमः श्रीवत्सकौस्तुभधराय नमः यशोदावत्सलाय नमः हरये नमः चतुर्भुजात् चक्रासि कदाशक्रायुधायुधानिधाय नमः देवकीनन्दनाय नमः श्रीशाय नमः नन्दगोपप्रियात्मजाय नमः यमुनावेगसंहारिणे नमः बलभद्रप्रियानुजाय नमः भूतनाजीवितहराय नमः शकटाकुलभञ्जनाय नमः नन्दव्रतजनानन्दिने नमः सच्चिदानन्दविग्रहाय नमः नवनीत विलिप्ताङ्गाय नमः नवनीतनकाय नमः अनकाय नमः नवनीत नवाहाराय नमः मुरुकुन्दप्रसादकाय नमः षोडशे स्त्रये सहस्रशेषाय नमः त्रिभङ्गिने नमः ललिताकृतये नमः शुकवा अमृता तीर्थवे नमः गोविन्दाय नमः योगिनापदये नमः श्रीवत्सवाटकाय वाट्टचराय नमः अनन्ताय नमः देवभागवन्दनाय नमः धृणीकृतघृणापत्रदाय नमः यमलार्जुनम अञ्जनाय नमः उद्दारदानवेत्रे नमः कमलकमाल श्यामलाहृदये नमः गोपीश्वराय नमः योगिने नमः कोटिसूर्यप्रभाय नमः समप्रभाय नमः इलावकले नमः वरत्ने ज्योतिवे नमः यादवेन्द्राय नमः विरूपाय नमः वनमारणे नमः पीतवासुदे नमः पारिजात अपहारराज नमः गोवर्धनाचलोत्तत्रे नमः गोपालाय नमः सर्वबालकाय नमः अजाय नमः निरञ्जनाय नमः कामद जनकाय नमः कञ्चलोचनाय नमः मधुने नमः मधुरानाथाय नमः बालकानायकाय नमः परिणे नमः वृन्दावनासस्त संचारिणे नमः तुलसीदामपूर्णाय नमः श्यमन्दकमनोर्हते नमः नरनारायणात्मकाय नमः मुक्ताकृष्णाम्बराय नमः श्रीमानिने नमः परमपूर्णाय नमः पुष्टिकाकुलचारिणे
युद्ध विशारदाय नमः संसार वैरिणे नमः कंसाये नमः उदारे नमः नरकान्तकाय नमः अनादि ब्रह्मचारिणे नमः कृष्णां व्यसनकर्षणाय नमः शिशुबाल शिरश्रेत्रे नमः दुर्योधनमुदान्तकाय नमः दुराक्रूर फलदाय नमः विश्वरूप प्रदर्शनाय नमः सत्यवादे नमः सत्यसंकल्पाय नमः सत्यवामरणाय नमः जयिने नमः सुभद्रा भूपदाय नमः विष्णवे नमः भीष्ममुक्तिप्रदायकाय नमः जगद्गुरवे नमः जगन्नाथाय नमः वेणुनाथशिरा विशारदाय नमः वृषभासुरविध्वंसिने नमः बाणाय बलान्तकाय नमः युद्धेभ्यः प्रतिष्ठाप्ते नमः कर्णिवर्धापदक्षकाय नमः आत्मदागये नमः व्यक्ताय नमः कृतामृतमहो तदये नमः कालीयमणमाणिक्य रञ्जित श्रीपदाम्बुजाय नमः दामोदराय नमः नित्योक्तिज्ञपुत्रे नमः दानवे प्रविनाशकाय नमः नारायणाय नमः परब्रह्मणे नमः भक्तकाशनवाहनाय नमः जलक्रीडारमादत्तगोपीवत्सरापहाराय नमः पुण्यश्लोकाय नमः तीर्थवादाय नमः वेदवेद्याय नमः दयानिधये नमः सर्वभूतात्मकाय नमः सर्वग्रहणरूपिणे नमः परात्पराय नमः बालकृष्णाय नमः श्री सत्यनारायण स्वामिने नमः नानाविधानि वैमलपत्रपुष्पाणि समर्पयामि
துளசி வேண்டும். ஓம் பூர்புவஸ்சுவஹ எதத்வாதத்தேவர்ண்யாமி தேவத புஷ்பபுச்சே காணாய ஸ்வாஹா பாணாய ஸ்வாஹா ஞானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா வானாய ஸ்வாஹா தேவாய ஸ்வாஹா பிரமணே ஸ்வாஹா மருவமரு சத்யநாராயண ஸ்வாமினே நமः. ஓதோ நமக்வ கதலீ நாரிகேண கண்டே ஃபலானி ச ஏதத் சர்வம் மகாநைவேத்யம் நிவேதயாமி ஆதமணீயம் சமர்ப்பயாமி. பூரி வடதமாதுக்கம் நாகவல்லிதரேபிரம் கற்பூரயோதனம் யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருத்யதாம் திவ்யதாம் பூலம் சமர்ப்பயாமி. சமர்ப்போபசாராண சமர்ப்பயாமி. நவங்க ஓம் இதம் பெற்றோரியஞ்சமே தேதானி ராஜே பதம் சமோதமத்யவாக்யகுரே ஸ்வாஹா. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணுः பிரச்சோதயாத். சத்யநாராயண ஸ்வாமினே நமः. समस्तापराधक्षमापणार्थं मङ्गलप्राप्त्यर्थं कर्पूरनीराजनं दर्शयामि. नीराजनानन्तरमागमनीयं समर्पयामि. रक्ष रक्षान्तारयामि. ॐ अनन्तो नागरालोयम् आतपं वारयतन्वनैः सेवते नित्यतृप्तात्मा तस्य छत्रं मया कृत. सत्यनारायण स्वामिने नमः. छत्रं समर्पयामि. चामरं वेदयामि. नृत्यं द्रव्यामि. पुष्पं वाद्यं गोलयामि. आन्दोलिकामालोकयामि. अश्वमालोकयामि. गर्वालोकयामि. वस्त्रालोकयामि. उद्योगार शुद्धोगार पूजा समर्पयामि. यानि कानि च पापानि जन्मान् प्राप्यते स्व यानि कानि च पापानि जन्मान् प्रवृत्तानि च तानि तानि नश्यन्ति प्रदक्षिणपदे पदे. ब्रह्माद्या देवताः सर्वाः नारदाद्यासुरश्रयः यं नमन्ति सदा तस्मै श्रीमते हरये नमः. नमस्कारान् समर्पयामि. एल्लारु प्रार्थना पण्णिकोंग सत्यनारायण स्वामी किट्ट. यन्मया भक्तियुक्तेन पत्रं पुष्पं फलं जलं निवेदितं च नैवेद्यं तद्गृहाणानु अनुकंपय. मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं जनार्दन यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तु ते. अमोघं पुण्डरीकाक्षं नृसिंहं दैत्यसूतनं ऋषिकेतं जगन्नाथं वागीशं वरदायकं गुणत्रयं गुणातीतं गोविन्दं गरुडध्वजं जनार्दनं जनार्दनातीतं जानकी वल्लभं हरिं प्रणमामि सदा भक्त्या नारायणवदः परं. दुर्गमे विषमे घोरे शत्रुभिः परिपीडिते निस्तार यस्य सर्वेषु तदा निष्ठयेषु यशेषु च नमाद्येतानि संकीर्त्य ईप्सितं पदमाप्नुयात्. सत्यनारायणं देवं वन्देकं कामदं प्रभुं दीनया विपदं विश्वं येन तस्मै नमो नमः. सत्यनारायण स्वामिने नमः. प्रार्थनान् समर्पयामि. தமிழ்நாட்டில் இங்கே போய் கொஞ்சம் நினைவு பண்ணிக்கலாம். சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து வச்சுருவோம். முதல்ல 2 வருஷம் வாங்குவோம், அப்புறம் மீதி 3 வருஷம். இப்போ சத்யநாராயண பூஜா பூர்த்தியாச்சு. எல்லாருமே ரொம்ப சிரவணம் பண்ணி பூஜையெல்லாம் பார்த்து கடைசியா ஒரு பிரார்த்தனை எல்லாம் சொன்னோம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகாவிஷ்ணு ரக்ஷ ரக்ஷ சத்யநாராயணா. நான் அர்த்தம் நான் அந்யதா சரணம் நாஸ்தி, எனக்கு யாரும் கிடையாது. அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம, எனக்கு நீ ஒருத்தர் தான், எனக்கு யாரும் எனக்கு கிடையாது. தஸ்மாத் காருண்ய பாவேன,
நான் உன்னையே ஸ்மரிச்சுட்டு இருக்கேன். அந்த கருணை பார்வை உங்களுக்கு கருணையான பார்வை என் மேல படட்டும். தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷா நாராயணா. நீ தான் என்னை காப்பாற்றணும். பிரார்த்தனை கூட எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறது கூட எனக்கு தெரியாது. ஆனா உன்னை நான் சரணாகதி ஆயிட்டேன். என்ன நீ தான் வந்து அனுகிரகம் பண்ணி வந்து நல்ல வழியில எடுத்து போகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சத்யநாராயண பூஜை கதை எல்லாரும் கேட்கணும். சிம்பிளான கதை தான், ஒரு 10 நிமிஷம் தான் அந்த கதை. அப்படி என்ன இந்த பூஜையினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல கதை ஆரம்பிக்கிறது. ஒரு சமயம் நைமிஷாரண்யம் அப்படின்னு ஒரு பூமியினுடைய இந்த இந்தியா உலகத்தினுடைய மத்தியமஸ்தானம் எது, நடு புள்ளி எது அப்படின்னா அது நைமிஷாரண்யம் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல முன்னாடி பெரிய புண்ணிய பூமி. அங்கதான் ரிஷிகள் ஞானிகள்லாம் உட்காந்து தபஸ் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நைமிஷாரண்யத்துல சௌனகாதிமக ரிஷிகள் அப்படின்னு சௌனகாதிமக ரிஷிகள் பல மகான்கள் தான் இருந்தார். அதுல சௌனகர் அப்படிங்கிற முனிவர் தலைமையில ரிஷிகள்லாம் பல பேர் போட்டு சூதர் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிஷி. அந்த ரிஷி கிட்ட போய் கேட்டான். எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ணாங்க. என்ன கேட்கிறான் அப்படின்னா, விரும்பிய வரத்தை விரும்பிய பலனை கிடைக்கக்கூடிய ஒரு பூஜை எது அப்படின்னு கேட்கிறான். நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், அப்பேற்பட்ட பூஜையை எனக்கு உபதேசம் பண்ணுமோ அப்படின்னு கேட்கிறான். அதை சூதர் சொல்றார், நாரதருக்கு வந்து மகாவிஷ்ணுவே ஒரு சமயம் கூட நான் அப்ப சொல்றேன் அப்படிங்கிற. என்ன அப்படின்னா, நாரதர் போய் கேட்கிறார் மகாவிஷ்ணு, பூலோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. விஷ்ணு நாராயணா, அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணணும், யாரை ஸ்துதிக்கணும், என்ன பண்ணணும், நீங்க தயவு போட்டு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும் நாரதர் கேட்கிறார். அது மகாவிஷ்ணு சொன்னார், உன்னிடம் வந்து ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. நாங்கதான் எப்ப பாரு நாராயண என்னையே நினைச்சுட்டே இருக்க. உன் இடத்துல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. நீ கேட்டுட்டானா நான் உனக்கு சொல்றேன். சத்யநாராயண விரதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, ஒவ்வொரு பௌர்ணமியும் ஸ்நானங்கள் பண்ணிட்டு காத்தால இருந்த விரதமா இருந்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனமாகி சந்திரன் உதயமானதுக்கு அப்புறம் அந்த சத்யநாராயண பூஜை விரதமா இருந்து யார் ஒருத்தர் அனுஷ்டிக்கிறாளோ அவ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு யார் சொல்றது? சாட்சாத் மகாவிஷ்ணுவே அவருடைய வாயினால சொல்ற. யாருக்கிட்ட? நாரதர் கிட்ட சொல்ற. அந்த சத்யநாராயண பூஜை வந்து எப்படி பண்ணணும்னா, முதல்ல பக்தியோட பண்ணணும்னா, பக்தியோட நிவேத்தியங்களை சமர்ப்பிக்கணும். நிவேத்தியங்கள்லாம் பண்ணி, அந்த நிவேத்தியம் எப்படி? வாழைப்பழம், கோதுமை மாவுல செஞ்ச பதார்த்தம், கோதுமையை பண்ண நிவேத்தியங்கள், பால், மூத்திர புஷ்பங்கள் எல்லாம் பண்ணி பூஜையை பண்ணி அப்படி பண்றது ரொம்ப திருப்திகரமா இருக்கும். ரொம்ப விசேஷமான பூஜை இது. இதை பண்ணா கேட்ட வாழ்க்கை கேட்ட வரங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து நாரதருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு சூதர் வந்து சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சொன்னார் அப்படின்னு இந்த கதை முதல் கதை. எப்படி கதை உண்டானது, யார் யாருக்கு உபதேசம் பண்ணா அப்படின்னு முதல் கதை முடியாது. ஓம் அமிர்தவர்ஷிணி அமிர்தம் ஸ்ராவய ஸ்ராவய ஸ்வாஹா அமிர்தம் பவதோ. அனேன பிரதம கத ஸ்ரவணேன யதா பாகு சத்யநாராயண ப்ரீயதாம். இரண்டாவது கதை ஆரம்பிக்கிறது. இரண்டாவது கதை என்ன அப்படின்னா, மேல சூத மகர்ஷி சொல்ற அழகிய காசி அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல ஏழ்மையான ஒரு அந்தனர் இருந்தார். அவர் வந்து பசி தாகத்தினால அலைஞ்சுட்டே இருந்தார். ரொம்ப பசி தாங்க முடியல அவருக்கு, அலைஞ்சுட்டே இருந்திருக்கார். அந்த சமயம் என்னாச்சு, பகவான் என்ன பண்ணார், அந்த பகவான் சாட்ச மகாவிஷ்ணுவே அவனிடத்துல வந்து ஒரு கிழவன் வேஷமாறி கொண்டு அவரிடம் வந்து மிகவும் துயரம் சுமராய் நீ ஏன் அடைந்து திருந்து வருகிறாய் என வினவினார். பிக்ஷை பெற என பதிலளித்த பின் நீரே அதற்கு வழியை சொல்ல வேண்டும் என வேண்டினார். கிழவர் அதனை சத்யநாராயணம் விரதம் செய்யும்படி கூறி அதன் முறைகளையும் உபதேசித்து மறைந்தார்.
அதை கொண்டு உற்றார்களும் உறவினர்களுடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துயர் நீங்கியது. அவன் செல்வந்தனானான். ஒவ்வொரு மாசமும் இந்த விரதத்தை விடாது செய்து வந்தான். காலக்கிரமத்தில் முக்தியையும் அடைந்தான். அந்தனர் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்த ஒரு நாளில் ஒரு விறகு வெட்டி தலையில் விறகு சுமந்து கொண்டு தெருவாய் உற்று வந்தான். ஜலம் அருந்த அங்கு வந்தான். தன்னையும் மறந்து அங்கு இருந்த பக்தர்களுடன் சத்யநாராயண பூஜையில் ஈடுபட்டான். பூஜையில் பலவித பக்ஷணங்களும் நிவேதனங்களும் செய்யப்பட்டு பிரசாதங்கள் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. விறகு வெட்டியும் பிரசாதங்களை கிடைத்தன. பக்தியுடன் புசித்தான். அந்தனரிடம் பூஜை விவரங்களை கேட்டறிந்து தானும் அனுஷ்டிக்கப் போவதாக சொன்னான். வழக்கம் போல் மறுநாள் விறகு சுமைகளுடன் விற்கச் சென்றான். என்ன ஆச்சரியம்! விறகுகள் அனைத்தும் விற்றுவிட்டன. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலன் இது என்று மகிழ்ந்து அவனும் ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து சிரமங்கள் தீர்ந்து கணவான் ஆனான். மகிழ்வுடன் வாழ்ந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்தான் என்று இரண்டாவது சொல்றது. சிம்பிள். ஒரு விறகுவட்டி இருந்திருக்கான், ரொம்ப கஷ்டம். ஒரு பூஜை நடந்திருக்கு, பூஜையை தரிசிச்சிருக்கான், பிரசாதம் சாப்பிட்டுருக்கான். எப்படி பூஜை பண்ணணும் கேட்டு மனசுலதான் நினைச்சான், நம்மளுக்கு நல்ல வசதி வாய்ப்பு வந்து நம்மளுக்கு பூஜை பண்ணலாம். அவ்வளவுதான். மறுநாள்லேருந்து அவனுக்கு அப்படியே உயர்வுதான். விறகெல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டு பெருசா போய் நல்ல செல்வந்தனாயா ஒவ்வொரு பௌர்ணமியும் விழாவில் சத்யநாராயண பூஜை பண்ணான்னு சொல்லிட்டு இரண்டாவது கதை பூர்த்தியாகும். மூன்றாவது அத்தியாயத்தினுடைய சாரம். சூதர் அப்படிங்கிற மகரிஷி மேற்கொண்டு கதையை சொல்ல ஆரம்பிச்சார். உள்ளாமுகன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். தான தர்மங்களை செய்து அந்தணர்களை வழி மகிழ்வித்தான். அவன் மனைவி சத்யநாராயணம் விரதம் செய்து வந்தான். அங்கு வணிகன் ஒருவன் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று வினவினான். சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்யநாராயணை பூஜை செய்வதாக அரசன் பதிலளித்தான். அதாவது வம்சவிருத்தி ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தான். வணிகனும் தனக்கும் புத்திர பாக்கியம் உண்டானால் இதனை செய்வதாக நேர்ந்து கொண்டான். அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. சத்யநாராயணை பூஜை செய்ய தூண்டிய மனைவியிடம் பெண்ணுக்கு விவாகம் நடந்த பிறகு அதை செய்வதாக சொன்னான். அவளுக்கு விவாகமும் நடந்தது. வணிகன் பூஜையை மறந்தே போனான். பின்பு ஒரு சமயம் தன் மருமகனுடன் வாணிபத்தை முன்னிட்டு ரத்னாசன நகரம் சென்றான். பகவானும் பிரார்த்தனையை நிறைவேற்றாததனால் அவனுக்கு துக்ககரமான சம்பவம் உண்டாக்கும்படி செய்தான். வணிகன் வியாபாரத்தை முடித்துவிட்டு அரசனை காணச் சென்று அங்கு தங்கினான். அங்கு திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய சொத்துக்களுடன் காவலர்களுக்கு அஞ்சி இவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான். காவலர்கள் அங்கு வந்து இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடிபட்டு அரசனிடம் அழைத்து சென்றனர். அரசர் இவர்களை சிறையிட்டார். வணிகர்களின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருள்களையும் களவு கொடுத்து விட்டு உண்ண உணவின்றி தவித்தார்கள். மகள் ஒரு நாள் ஒரு பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையை பக்தியுடன் கண்டு பின்னர் கதையை கேட்டு பிரசாதத்தை புசித்தோம். மகிழ்ந்தவளாய் வீடு திரும்பி அன்னையிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவள் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கேற்றவாறு சத்யநாராயண விரதத்தை நடத்தினான். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகர்களையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். இந்த கதையில ஒரு புரிஞ்சுக்கணும். சுவாமி வந்து எனக்கு பூஜை பண்ண நீ மறந்துட்டியா, அதனால இது உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தண்டிக்கிறான்.
கதை. ஆனா சாரம் என்ன? ஞாபகம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மனப்பூர்வமா ஒரு சங்கல்பத்தை பண்ணிடணும். அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றணும். நம்ம நினைச்சுக்கிற ஒண்ணு அப்புறம் பண்ணல அப்படின்னா அந்த அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கே அது வந்து ஒரு உயர்வை கொடுக்காது. எந்த ஒரு நல்ல காரியம் மனசுல நினைச்சாலும் அதை பண்ணிடணும். அப்பேற்பட்ட ஒரு சத்திய சங்கல்பத்தை எடுத்துக்கணும் அப்படின்றத இதோட உள்நோக்கம். பாருங்க, சத்யநாராயண குழந்தை பாக்கியமே இல்லாத இவருக்கு பூஜையில சுவாமியிட பிரார்த்தனை பண்ண குழந்தை பாக்கியம் வேணும்னு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. குழந்தை கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு ஒரு அலட்சியம் பார்க்கும். சுவாமி வந்து அந்த அலட்சியத்துக்கு ஒரு தண்டனையா தான் கொடுக்குறாங்க. அதனால எந்த வேலை செஞ்சாலும் அலட்சியம் இருக்கட்டும். அதே ஒரு இட்லியை சொல்றோம், இட்லியை வச்சுட்டு சரி வேகட்டும்னு சொல்லிட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தோம்னா இட்லி என்ன ஆகும்? மாடி போடும். ஒரு இட்லி தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது, அலட்சியம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது வந்து ஸ்ரத்த இருக்கணும். ஸ்ரத்தையோடு பண்ணாதான் அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரணம் தான் இந்த கதை. மணிகருக்கு கதை, பூஜை கல்யாணம் ஆச்சு, பூஜையை மறந்துட்டா வாரம் மருமகனும் மணிகத்துக்கு போனா அங்க இவன் பண்ணியிருந்த பொருள் எல்லாம் திருட்டு போயிடுது. அப்புறம் ராஜா பொருளும் திருட்டு போயிடுது. இவன் வந்து இருக்கிற இடத்துல இவன் தான் திருடுன்னு சொல்லி ராஜா முடிச்சுன்னு போயிட்டான். அப்ப மனைவியும் மகளும் ஒரு இடத்துல பூஜை நடந்துட்டு அதை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டா. கனவுல போய் சத்யநாராயணன் தோன்றி இவா திருடன் கிடையாதுன்னு சொல்லி அவரை விட்டு வைக்கிறார். அப்படி இதெல்லாம் ஒரு நாடகம். அப்படி இந்த மூன்றாவது கதை பூர்த்தியார். ஓம் தூராஜோ सत्यनारायण प्रीत्यर्थम यथाभागने वेद्यं निवेदयामि कर्पूर ज्योतिः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. அடுத்ததாக நான்காவது அத்தியாயத்தினுடைய சாரம். பிராமணர்களும் தட்சிணாதானம் செய்த பின் ஓரிடம் ஏறி தன் நகரத்திற்கு சென்றார்கள். கொஞ்ச தூரம் சென்றதும் பிரம்மச்சாரி வடிவத்தில் சத்யநாராயண தேவன் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று அவன் கேட்டான். அங்கு இருப்பது எல்லாம் கொடியும் இலைகளுமே என்று பதில் சொன்னான். அங்கனமே ஆகுக என்று கூறி பகவான் அங்கிருந்து தூரம் தள்ளி சென்று நின்றார். வடிகன் பின்னால் ஓடத்தில் குடைகளும் தழைகளுமே இருக்க கண்டு வியந்தான். அப்பொழுது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரையே தஞ்சமடையும் என்றான். வடிகன் பிரம்மச்சாரியை வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான். பகவானும் தலையினால் அவன் விரும்பி எப்படி செய்து மறந்தான். பின்னர் தன் நகரம் சென்றதும் தன் வீட்டிற்கு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்த வணிகனின் மனைவி மகளும் அவர்களை வரவேற்கும் எண்ணத்துடன் அங்கு வந்தனர். அந்த வரவரப்பில் மகள் பகவத் பிரசாதத்தை ஸ்வீகரிக்க மறந்து விட்டாள். இந்த அவதாரத்தால் பகவான் மருமகனுடன் ஓடத்தில் நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாத அனைவரும் வருத்தமுற்றனர். மகள் தன் கணவன் பாதரட்சையை எடுத்து வைத்துக் கொண்டு கணவன் மூழ்கியபடி தானும் நீரில் மூழ்கி விட விழைத்தாள். வணிகன் பூஜை செய்த நேர்ந்து கொண்டான். அச்சமயம் இறைவன் அசிரீரியாய் கூறினார், வணிகனே, உன் மகள் தான் செய்த பூஜையின் பிரசாதத்தை உட்கொள்ள மறந்துவிட்டாள். இது பெருத்த அபச்சாரம். இவன் பிரசாதம் ஸ்வீகாரம் செய்து கொண்டவே தன் கணவனை காண்பாள் என்றான். அவ்வாறே அவள் வீடு சென்று அந்த பிரசாதத்தை புசித்து விட்டு திரும்பியதும் நேருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவன் இருப்பதை கண்டு மகிழ்ந்தாள். பிறகு அனைவருமே கிரகம் சென்று பௌர்ணமியில் சங்கராந்தி தினங்களில் சத்யநாராயண பூஜையை பக்தி சக்தியோடும் செய்து அனைத்து செல்வங்களையும் பெற்றார்கள். அதாவது ராஜா விடுவித்தி திரும்பியும் மாமனார் மருமகன் கப்பல்ல வந்துட்டே இருக்கா. வந்த உடனே அவா 2 பேரும் அப்போ ஒரு பாலகனே கப்பல்ல வரா. கூட்டையா கொண்டு போற இடம் என்ன அப்படின்றா. இந்த பாலகத்தை மதிக்காம சும்மா விளையாட்டு இதெல்லாம் செடி கொடி அப்படின்னு விளையாட்டுத்தனமா சொன்னான். உடனே இந்த பாலகன் அப்படியே ஆகுதுன்னு போயிட்டார். பார்த்தா வசந்த வைடூரியம் தங்க நகைகள் எல்லாம் முடியும் செடியமாயிட்டு ஆஹா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு திருப்பி போய் மன்னிப்பு கேட்கிறான். அது இதுல என்ன பண்ணுதுன்னா யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது.
அப்படிங்கிறது இது ஒரு பாடம். சின்ன குழந்தையாகவும் இருக்கலாம், பெரியவாளாகவும் இருக்கலாம், யாருமே உதாசீனம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். திரும்பி எல்லாம் பழைய மாதிரியே நகைகள்லாம் வந்துடுறது. எல்லாரும் திரும்பி இவாளுடைய ஊருக்கே வரா. நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம் ஒரு கொஷன் மூலமா வீட்டுக்கு சொல்லி அனுப்புறா. அவ ஆத்திரமா அம்மாவும் பொண்ணு சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஆர்வம் கூடாதுல கணவன் வரா, அப்பா வரான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பூஜையினுடைய பிரசாத உடைய போயிட்ட ஒரே ஓட்டமா. உடனே திரும்பியும் சுவாமி வந்து எதுவுமே அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறதுல இது ஒரு பாடம். எதுவுமே முழுமையா பண்ணணும், அறக்குறையா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாடம். எல்லாத்தையும் பண்ணிட்டு போறா. இவ கண்ணுக்கு வந்து இந்த கப்பல் முழுகிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்றாரு. திரும்பி அழறா, என்ன பண்றதுன்னு. திரும்பி நானும் கணவன் இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன், நீ கூட போறா. உடனே வசதி கேட்கறது போது சுவாமி பிரசாதம் ஸ்பீக்கர் அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு திரும்பி வந்து ஸ்பீக்கர் வச்சுக்கிறா. திரும்பி அவர் கணவன் வரா. திரும்பி வந்து திரும்பி 2 பேரும் சேர்ந்து அந்த பிரசாதத்தை ஸ்பீக்கர் வச்சுக்கிறான்னு 4வது தடவை கூட்டியாரு. சூதர் அப்படிங்கிறவர் மேல கதைகளை சொல்றார். துங்கத்வஜன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். ஒரு சமயம் காடகம் சென்று பல துட்ட மிருகங்களை வேட்டையாடிய பின் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்திற்கு வந்து தங்கினான். அங்கு ஆயர்குல பெருமக்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை பக்தி ஸ்ரத்தையுடன் செய்து பூஜை முடிந்ததும் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை சமர்ப்பித்தனர். அரசன் அதை உதாசீனம் செய்தான். உடனே அவனுடைய 100 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய தனதான்யான சம்பத்துக்கள் அழிந்து போன. பின்னர் சத்யநாராயணனுடைய கோபத்திற்கு தான் ஆளானதை உணர்ந்தான். உடனே அந்த ஆசிரமத்துக்கு விரைந்து வந்து ஆயர்களுடன் தான் நியமத்துடன் பூஜை செய்தான். ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று 30 பிள்ளைகள் தனதான்யான செல்வங்கள் பெற்று சுகமாக வாழ்ந்தான். ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தையும் சிரவணம் செய்பவன் சுவாமியின் அனுகிரகத்தை பெறுவான். ஏழ்மை விலகும், சிறை தண்டனை பெற்றவன் விடுபட்டுக் கொள்வான். பயம் நீக்கும், விரும்பிய அனைத்தும் கிடைக்கும். பயம் இருக்காது, இது உண்மை. கலியுகத்திலே விசேஷ பலன்களை அடைக்க வல்ல இந்த பூஜை சத்யநாராயணர், சத்யதேவர், சத்யகர், காலதேவர் என பலமாறாக இவர் அன்புடன் அழைக்கப்பட்ட தெய்வமாவார். இந்த கதாஸ்ரவணம் செய்தவர்களது பாவங்கள் அனைத்தும் போகும். ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்வதாக சொல்லப்பட்டவர்களது மறுபிறவியும் சொல்வேன். கோன்மின் அந்தணன், அதாவது கேன்மின் அந்தணன் முதல்ல ஒரு அந்தணன் வந்தாரே பிச்சை எடுத்தாரே காசியில, அவர் தான் பிற்காலத்தில் குச்சேரனாக பிறந்து கிருஷ்ணனுடைய அருளை பெற்றார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். விறகு வெட்டியாக வந்தவன் தான் ராமாயணத்தில் வந்து முகப்பெருமானாக பிறந்து ராமனுடைய அனுகிரகத்தை பெற்றார். முழுக்காமுகன் என்ற தசரனுக்கு பிறந்து ஸ்ரீரங்கநாதரது திவ்ய கடாட்சம் பெற்று முக்தியடைந்தான். வணிகன் மோடத்வஜனுக்கு பிறந்து தன் உடலுடன் பற்றில்லாதவனாய் பிரம்மானந்தத்தை தன் சதையை அறுத்து தந்து மோட்சலோகம் போனான். துர்கபுஜன் நான்முகனானான் அப்படின்னு பல சிறப்பு. இந்த கதையை கிடைக்கிறதானே கேட்கறதானே எவ்வளவு சிறப்பு அப்படின்னு புரியுது. அப்பேற்பட்ட இந்த சத்யநாராயண பூஜையை நீங்க எல்லாரும் சிரவணம் பண்ணியிருக்கீர்கள், பக்தியோடு கேட்டீர்கள். உங்களுக்கும் நீங்க மனசுல நினைச்சது எல்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கடைசி கதையோடு பூர்த்தி பார்ப்போம்.
புஷ்பம் கையில வாங்கிக்கோங்க. వాళ్ళు ఇచ్చేసి అదే అదే కొంచెం కొంచెం ఎల్లರೂ వాళ్ళు எல்லாரும் புஷ்பத்தை வாங்கிட்டு ஒரு 3 சுத்து சுத்தி இந்த சத்யநாராயணன் போட்டோ போடுறோம். यानि कानि पापानि समान्तरयुगानि से कानि कानि नश्यन्ति प्रदक्षिणपदे पदे प्रकृष्टपापनादाय अपेक्षबलविन्दने प्रदक्षिणं करोमि आपदेव परमेश्वर अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् भाग्यभावेन रक्ष रक्ष नारायण स्वामिने नमः प्रार्थना नमस्काराणि समर्पयामि. अरे இருக்கிற இடத்துல நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஏங்க உட்கார். நீ எங்கிட்டே உட்கார். சரி நீ வாடிங்க. சரி சரி சரி